அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மேஷராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க. கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தியை கொண்டவங்க. உறுதியான மனம் கொண்டவங்க. எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்க. அதே போல யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, உழைப்பால முன்னேறணும்னு குணம் கொண்ட மேஷராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு வந்து 7 சனியா ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆரம்பம்ங்கிறது விரய சனியாகவும் தொடங்குச்சு. என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேஷத்திற்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா, எப்பதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போறாரோ தெரியலையே, ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தப்ப கூட எனக்கு பெருசா மாற்றம் இல்லப்பா, தெய்வமே என்னை விட்டுடுங்கிற மாதிரி பயத்தோட தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. மேஷம் இதை மறுக்க முடியுமா? ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த 7 சனி தொடக்கமா இருக்கட்டும், விரய சனியாக இருக்கட்டும், சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா. அதுல ஒரு மாற்றமா தம்பி ரொம்ப பயப்படாத இரு வந்துறேன் அப்படிங்கிறது வாதியார் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நிற்கிறார், நம்மளும் வந்து கை நீட்டிட்டு நிற்கிறோம்னு வைங்க. அந்த சமயத்துல பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருது, சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல நம்ம அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாத்தியார் நம்ம கிளாஸ் ரூம் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அதே போல நம்மளை அடிக்கிற சமயத்துல அவருடைய பீரியட் முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும்? பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்கா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேஷ ராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க. அடுத்து 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழ போகுது. எதெல்லாம் வந்து தப்பா இருந்துச்சோ, எதெல்லாம் வந்து பாதிப்பா இருந்துச்சோ, எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது. இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை, மகா பொற்காலத்தை மேஷராசிகளுக்கு கொடுக்க போகுது. கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பாதான் இருக்கும். காரணம் நான் முன்னாடி சொன்னதுதான், நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய வாதியார பிரின்சிபல் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவர் அந்த சமயத்துல அடிப்பாரா? விட்டுட்டு ஓடுவாரு. விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம 138 நாட்கள் வக்ரகதியில பின்னாடி நோக்கி போறாருங்க. ஓகேங்களா? சோ அதன் காரணமா மேஷராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிகளாக மாற போறீங்க. நிதி ரீதியா, வணிகம் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. அதாவது இப்ப வந்து என்ன பண்றாரு சனீஸ்வர பகவான்? மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரா. ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக போறார். சனி பகவான் மீன ராசியில 138 நாட்கள் வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இதோட நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு தான் நேரடியா மீன ராசிக்கு திரும்ப போறாருங்க. வக்ரம்னா என்னங்க? பின்னாடி நோக்கி நகரக்கூடியது. ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவா நகரக்கூடியவர். இந்த 138 நாட்கள் அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஒன்னும் இல்லைங்க, உங்க வீடு தேடி ஒரு திருடன் வந்து திருட வந்துட்டான். ஆனா அந்த திருட வந்த திருடன் என்ன பண்றான்? பதட்டத்திலையும் பயத்திலையும் மற்ற இடங்கள்ல எல்லாம் திருடன தங்கம், வைரம், பெரிய பெரிய பண மூட்டைகள் எல்லாம் உங்க வீட்டுல வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படி திடுக்குன்னு வந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில எட்டி பார்க்க போகுது. அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும், உஷாரா இருந்துட்டா போதும். சரிங்களா? இதன் காரணமா சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சினால மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை வலுவா இருக்க போகுது. உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது. பண வரவு அதிகமாக போகுது. நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. வணிக ரீதியா நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுது. இதோடு நான் முன்னாடி சொன்னதுதான் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்புத்தி நிப்பாங்க. நிதி ரீதியாவும் வணிக ரீதியாவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி வாழ்க்கைய மாத்திக்க போறீங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். இதோட தைரியம் அதிகமாகும். உயர் அதிகாரிங்க பதவியில் இருக்கீங்களா, அரசாங்க உதவி கிடைக்கும். குழந்தையுடைய ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். கல்வியில வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும். அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகமா கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம், கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்க முயற்சிகள் பலித்தமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகும்.
ஒட்டுமொத்தமா சனி பகவானுடைய அருள் பெற்று மேஷம் சிறப்பாய் இருக்க போறீங்க. சோ இது பார்த்தீங்கன்னா மேஷ ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கொஞ்சம் பார்த்திருக்கோம். இப்ப விரிவா பார்க்கலாமா? முதல்ல மனசுல இருந்த குழப்பங்கள் சூழ்ந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு தெளிவில்லாத நிலையில உங்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு மனசுக்கு தெளிவு பிறக்குதுங்க. திட்டமிடாமல் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை கூட இப்போ பலன் கொடுக்கும். மனசை ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. மற்றவங்களுடைய மனசை துல்லியமா அறிஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய மனசை அழுத்துக்கிட்டே இருந்த பல பிரச்சனைகள் விலக போகுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நீயா நானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேஸ போட்டுட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்க பேச்சுல கடமை உணர்ச்சி வலுவா இருக்கும். ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க, நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நியாயவாதின்னு பெயர் எடுக்க போறீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. தடைப்பட்டு இருந்த பயணங்கள் இப்ப மேற்கொள்வீங்க. நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த விரோதங்கள் மறையுது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல உதவிகளை செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசாங்க துறைகள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்க பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க. அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை உயரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் யாரை பத்தியுமே பேசாதீங்க, யாரை பத்தியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நட்பு மட்டுமே காப்பாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர்ஸ் கிட்ட நிதானமா கோவப்படாம நடந்துக்கிறது நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாம். மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலும் கூட சாதுரியமா சமாளிச்சிருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க. அதே சமயம் புதுசா ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமா இருக்கணும். அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து குறையாமல் இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் ஓட விடுவீங்க. அதே போல பேச்சுக்கள்ல நிதானம் தேவை. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அது உங்க திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமா இருக்கும். கடினமா உழைப்பீங்க. அதுக்கு மேல புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. சகல விதங்கள்லயுமே சௌபாகியம் உண்டாகுது. அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுது. உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு செல்வாங்க. பண வரவு சீரா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. ஆனா எங்கேயும் சரி எப்பையும் சரி பேசும்போது நிதானம் தேவை. அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டுலையும் சரி வெற்றி கொடி நாட்ட போறீங்க. ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடியும் சரி யோசிச்சு பண்ணணும். படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும். அதே போல உங்க பெற்றோர் சொல்றத ஆசிரியர் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. அதே போல பொது தேர்வு போட்டி தேர்வுகளை நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளை சேர்வதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. சோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம். இதோட சேர்ந்து இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசிக்கு 15 விதமான பலன்களை கொடுக்குது. அது என்னன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம். பல காரியங்கள் இருந்த தடைகள் நீங்குது. உங்களுடைய மனசில் இருந்த அவ நம்பிக்கையும் மனச்சோர்வும் நீங்குது. தன்னம்பிக்கை தைரியத்தோட சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. இரண்டாவது, இதுவரைக்கும் சனி பகவானுடைய பார்வைங்கிறது இப்ப விலக போகுது. மாறுபட்ட சிந்தனைகளால அணுகுமுறையினால காரியங்களை சாதிக்க போறீங்க. பல பிரச்சனைகள்ல எளிமையா தீர்வு காண போறீங்க. மூணாவது, சனி பகவானால இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமா இருந்திருக்கும். அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது. இனி இங்க செலவுகள் அப்படின்னு நினைச்சிட்டு பயப்பட வேணாம். செலவுகள் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது சுப செலவுகளாக மட்டுமே அமையும். கவலையே வேணாம். நீங்க சொந்த வீடு கட்டுறது, பழைய வீட்டை பராமரிக்கிறது, இது மாதிரி சேமிக்கக்கூடிய வகையில செலவுகள் திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. அடுத்து நான்காவது, குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமத்தியம் இனிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனி போர் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. அடுத்து ஐந்தாவது, உடல் உழைப்பு அலைச்சல் அதிகரிக்கும். ஆனா அதே நேரம் உழைப்பால உன்னதத்தை அடைய போறீங்க. அடுத்து
6வது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தோட இருக்கிறது அவசியம். சோம்பலை கழிச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. நாளைக்கு படிச்சிடலாம், நாளானைக்கு படிச்சிடலாம், அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். படிப்புல கவனமா இருந்தீங்கன்னாக்கா வெற்றி கொடிய நாட்டலாங்க. அடுத்து 7வது, உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கிறார். அங்கீகாரம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். இதோட 8வது விஷயம், பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். ஆனா யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க கூடாது, பேச்சுல கவனம் தேவை. அடுத்து 9வதுங்க, கடன் பிரச்சனை. வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி மீள முடியாத கடன்ல இருந்தா கூட சரி, வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கும். ஒரு பகுதியை வந்துட்டு அடைச்சிருவீங்க. அதே போல நீங்க எங்கேயாவது பணம் வெளியில கொடுத்திருந்தா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க. மூத்த உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கொண்டு முடியுங்க. அடுத்து 10வது, தந்தையுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்க போகுது. தந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. சோ எல்லாமே சீராக இருந்தாலும் மேஷராசி சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிடுறீங்களா, பொறுமையா இருக்கீங்களா, உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து 11வது, வயதான பெண்மணிகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கிட்டா போதும், அதையும் சரி செஞ்சிடலாங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்லபடியா வரனமையும், அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அடுத்து 12வது, அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மைகள் உடனே கொடுத்துருவார். அடுத்து 13வது விஷயம், கடன் வாங்கி புதுசா ஏதாவது முதலீடு பண்ணாதீங்க. வியாபாரம் செய்யறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்துல இறங்கக்கூடாது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும். குறிப்பா மேஷராசி, திரும்ப திரும்ப சொல்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார். கஷ்டத்தை கொடுப்பாரை தவிர்த்து உங்களை வந்துட்டு கஷ்டத்துல தள்ள மாட்டார். கீழே இறக்கி மேல தூக்கிடுவார். நீங்க என்ன பண்றீங்க மட்டும்தான் அவர் கவனிச்சுட்டே இருப்பாருங்க. சோ அவசியமா கவனமா இருங்க. அடுத்து 14வது, உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்துட்டீங்கன்னா உயர்வு நிச்சயம். வீண் விமர்சனங்களை தவிர்த்தரலாம். அடுத்து 15வது, கஷ்ட காலங்கள் மாறி சூழ்ச்சியான சூழ்நிலைகள் மாறி சூழல் உங்களுக்கு சாதகமா அமையுது. சிலர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போறீங்க. சோ இதுவரைக்கும் பார்த்தது மேஷத்திற்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்த்துருக்கோங்க. இது அதிர்ஷ்டமா தான் இருக்கு. இப்போ மேஷ ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தெளிவா பார்க்கலாமா? மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், அதிர்ஷ்டகரமான நேரம் வந்தாச்சுங்க. பொதுவா சொல்லுனா பொருளாதார நிலையில மேம்பாடு, சேமிப்பு உயரும், புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எதிர்ப்புகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், தொழில இருந்த தடைகள் விலகுது, புதிய தொழில் தொடங்குவீங்க, லாபம் அதிகமாகும். அடுத்த பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் வருது. ஊதியம் உயரும், பதவி உயர்வு கிடைக்கும், மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது, குடும்பத்தார் கிட்ட உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உயருது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும், வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை உண்டு, குழந்தைகளுக்காக ஏங்கியவர்களுக்கு உங்க ஏக்கங்கள் தீரப்போகுது, சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்வை பார்க்க போறீங்க, உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதிச்சிருந்த நோய்கள் எல்லாமே இப்ப மருத்துவத்தால விலக போகுது, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது, தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு செயல்பட போறீங்க, புதிய பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது, வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அடுத்து 2வது பரணி நட்சத்திரம், பணமழை கொட்ட போகுது. இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குறார், வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது, முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது, பொன் பொருள் சேர்க்கை, வாகன யோகம் உண்டாகுது, விரும்பிய எல்லாத்தையுமே படைய போறீங்க, வெளி வட்டாரத்திலையுமே செல்வாக்கு அதிகமாகுது, எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு, ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க, பண பற்றாக்குறை விலகுது, கடன் அடைபடும், திருமண யோகம் இருக்கு, வியாபாரத்துல லாபம் அதிகமாகும், வங்கியில நீங்க கேட்டிருந்த கடன் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது, சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும், தொழில் ரீதியா லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க, அதே போல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுமே நிறைவேறும்.
அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்குறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குதுங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏத்துப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில உயர்வு உண்டு. வேலைக்காக முயற்சி பண்றீங்களா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்துல செல்வாக்கு அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்பத்துல மதிப்பு உண்டாகுது. கல்வி நிலை சிறப்பா இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்புதான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். வாழ்க்கை வளமாக மாறும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். ஒட்டுமொத்தமா யோகமான பலன்களை மட்டுமே இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. அடுத்து 138 நாட்கள் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் அதிகமாகும். வக்ர காலங்கள்ல சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. வழக்கமான செயல்பாடுகள்ல முன்னேற்றம் உண்டாகுது. இதை தாண்டி பொதுவா சொல்லுனாக்கா தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. அறிவாற்றல் அதிகமாகுது. அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சலுகைகள் கிடைக்கும். அதுவும் சரியான நேரத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பங்கு சந்தையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியா புதிய முயற்சிகளும் வெற்றி அடைவீங்க. தொழில் இருந்த தடைகள் விலகுது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது. மறைமுக எதிர்ப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு விசாரணை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்றீங்களா, எச்சரிக்கையா செயல்படுங்க. தனியார் தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. சிலருக்கு திருமண பாக்கியம் அமையும். கணவன் மனைவிக்கிடையே உறவுல ஒற்றுமை உண்டாகுது. குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட போறீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மேஷராசிக்கு. அடுத்து 138 நாட்கள் சனீஸ்வர பகவான் ஈடு இணை இல்லாத மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார் உணர்த்தியாச்சு. இந்த அதிர்ஷ்டகரமான பலன்கள் நிலைச்சிருக்கணும்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில சனீஸ்வர பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதே போல 8 பேருக்கு அன்னதானம் செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். ஈடு இணையில்லாத அளவுக்கு வெற்றி புகழ் உங்களை தேடிட்டு வரும். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.